Hi everyone, welcome to my YouTube channel Mathematics in Tamil. Let's learn KSSM Mathematics in Tamil and English. இன்னைக்கு KSSM Form 1 Chapter 1 Rational Numbers 1.1 Basic Arithmetic Operations Involving Integers. இந்த subtopic பார்க்க போறோம். How do you add and subtract integers? Add என்றால் கூட்டல், subtraction என்றால் கழித்தல். ஸோ எப்படி நம்ம வந்து add and subtract integers பண்ண போகிறோம்னு பார்ப்போம். ஓகே ஃபர்ஸ்ட் ஸோ முதல்ல வந்து 5 ப்ளஸ் பாசிட்டிவ் 3. ஸோ இந்த 5 ப்ளஸ் பாசிட்டிவ் 3 இஸ் ஈக்குவலன் டு இந்த பாசிட்டிவ் வந்து பாசிட்டிவ் ஆயிடும். ஸோ 5 ப்ளஸ் 3 ஆயிடும். அண்ட் நேச்சுரலாக நம்மளுக்கு தெரியும் 5 ப்ளஸ் 3 வந்து 8. நீங்கள் ஸ்கூலாக இருந்தாலே படிச்சிருப்பீங்க இதெல்லாம். ஓகே ஸோ another way of doing it is by using number line. ஓகே ஸோ நம்பர் லைன் பார்த்தீங்கன்னாக்கா you put 5 here. okay because நம்ம வந்து பாசிட்டிவ் நம்பர் ஆட் பண்ணுறனால we must go towards the right. okay so because you adding 3, so 5 முடிஞ்சு 6 7 and 8. okay so 5 plus 1 2 3 you go towards the right ஏன்னா பாசிட்டிவ் நம்பர் ஆட் பண்ணுறனால. so your answer is 8. okay the second one -4 plus -3. ஸோ இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து நெகட்டிவ் ஆயிடும். பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் will become நெகட்டிவ். ஓகே ஸோ இது வந்து ஓகே நம்ம வந்து -4 இங்கே போட்டுக்குவோம். அண்ட் இது வந்து -3னால நம்ம வந்து லெஃப்ட் போடணும். ஓகே பிகாஸ் நம்பர் லைனில் வந்து யூ ஸ்டில் ஐ ஹோப் யூ ஸ்டில் ரிமெம்பர் இது வந்து 0னா இது வந்து பாசிட்டிவ் நம்பர்ஸ், இது வந்து நெகட்டிவ் நம்பர்ஸ். ஸோ நம்ம வந்து லெஃப்டில் போகணும் அண்ட் வி மஸ்ட் கோ -3. ஸோ -5 -6 -7. okay so from here 1 2 3. okay so your answer will be -7. the third one 4 minus positive 3. so negative and positive same like positive and negative நெகட்டிவாக மாறிடும். ஸோ இது வந்து 4 minus 3 ஆயிடும். அண்ட் இது ரொம்ப ஈஸி. அந்த ஆன்சர் வந்து 1. ஓகே ஓகே நம்பர் லைனில் நம்ம பார்ப்போம். ஓகே பிகாஸ் இது -3னால நம்ம வந்து லெஃப்ட் போகணும். ஓகே ஸோ 3 2 1. okay 1 2 3. so your answer is 1. okay the next one இது வந்து negative and negative, so it will be positive. -3 plus 1. okay so நம்ம நம்பர் லைனில் -3 போட்டுக்குவோம். okay so positive 1னால you go towards the right. okay so 1னால 2 போனால் போதும், 1 போனால் போதும். okay so your answer is -2. இது வந்து negative and positive and negative same like B ஓரளவுக்கு similar. so -7 minus 3. ஸோ நம்ம வந்து -7 போட்டுக்குவோம். and because -3னால you go towards the left. okay so -8 -9 -10. okay 1 2 3. so your answer will be -10. okay இது வந்து negative and plus will be negative. ஸோ இது வந்து நம்மளுக்கு தெரியும், வெரி ஈஸி. 4 minus 4 வந்து 0. நம்பர் லைனில் பார்ப்போம். 4 போட்டுருவோம். அண்ட் மைனஸ்னால நம்ம வந்து we must go towards the left. ஸோ 3 2 1 0. ஓகே -4 தானே. ஸோ 1 2 3 4. ஆன்சர் வந்து 0. ஓகே
ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் வரும்போது நம்பர் லைன் பார்க்கும்போது நீங்கள் இப்படி தான் செய்யணும். அண்ட் விதவுட் நம்பர் லைன் இங்கே மேலே செஞ்சுருக்கிற மாதிரி நீங்கள் செய்யலாம். ஓகே, இதில் ஒரு விஷயம் நம்ம என்ன ஞாபகம் வச்சுருக்கோம்னாக்கா, பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஒன்றா வரும்போது அது மைனஸாக வரும். நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் ஒன்றா வரும்போது மைனஸாக வரும். பாசிட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் ஒன்றா வரும்போது அது பாசிட்டிவ். நெகட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஒன்றா வரும்போது அது பாசிட்டிவ். ஓகே, ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவாக வர்றது வந்து பி, சி, இ அண்ட் எஃப். ஓகே, ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இதெல்லாம் நெகட்டிவாக வரும். அண்ட் நம்பர் லைன் நீங்கள் வந்து யூ கோ டுவர்ட்ஸ் த லெஃப்ட். ஓகே, அண்ட் பாசிட்டிவ் will be பாசிட்டிவ். இது வந்து ஏல பார்க்கலாம். ஓகே, அண்ட் நெகட்டிவ் will be பாசிட்டிவ். இது வந்து டியில் பார்க்கலாம். அண்ட் பாசிட்டிவாக இருக்கும்போது யூ கோ டுவர்ட்ஸ் த ரைட். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல். ஓகே, முதல்ல நம்ம பார்த்தது வந்து கூட்டல் கழித்தல். ஓகே, ஸோ இப்போ வந்து மல்டிப்ளிகேஷன். ஓகே, அண்ட் டிவிஷன், பெருக்கல் அண்ட் வகுத்தல். ஓகே, ஸோ இந்த ப்ராடக்ட்னு இங்கே ஒரு வார்த்தை இருக்குது. ஸோ ப்ராடக்ட்னா வந்து மல்டிப்ளிகேஷனோட ஆன்சர். ஓகே, அண்ட் கோஷன்னா வந்து டிவைட் பண்ணால் கிடைக்கிற ஆன்சர். ஸோ இது வந்து another word for multiplication will be product, another word for division will be quotient. ஓகே, ஸோ நம்ம வந்து ரெண்டு பாசிட்டிவ் நம்பரை மல்டிப்ளை பண்ணும்போது நம்ம ஆன்சர் பாசிட்டிவாக இருக்கும். அண்ட் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் இல்லாட்டி நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நம்ம ஆன்சர் வந்து நெகட்டிவாக இருக்கும். அண்ட் ரெண்டு நெகட்டிவ் நம்பரை நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நம்ம ஆன்சர் வந்து பாசிட்டிவாக இருக்கும். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன பார்க்கலான்னா, அப்படி அந்த சிம்பிள் வந்து சேமாக இருந்துச்சுனாக்கா, சி ரெண்டும் பாசிட்டிவ் இல்லை ரெண்டும் நெகட்டிவ் இந்த மாதிரி இருந்துச்சுனாக்கா அது ஆன்சர் வந்து பாசிட்டிவாக இருக்கும். அப்படி அந்த சிம்பிள் வந்து டிஃப்ரெண்டாக இருந்துச்சுனாக்கா your answer will be negative. ஓகே, ஸோ டிவைடும் அப்படி தான், பஹாகியும் அப்படி தான். பாசிட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் or negative and positive you will get negative and negative will be positive. Just like multiply, டிவைடும் அப்படி தான். சேம்னாக்கா பாசிட்டிவ், டிஃப்ரெண்ட்னாக்கா நெகட்டிவ். ஓகே, ஸோ இது வந்து சேம் ஆப்ரேஷன், ஸோ அது வந்து பாசிட்டிவாக இருக்கும் ஆன்சர். அப்படி டிஃப்ரெண்ட் சிம்பிள்ஸ் ஆப்ரேஷன்னாக்கா ஆன்சர் வந்து நெகட்டிவாக இருக்கும். ஓகே, ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கிட்டு தான் நம்ம வந்து மல்டிப்ளையும் டிவைடும் செய்யணும். ஓகே, how do you multiply and divide integers? ஓகே, ஸோ வெரி ஈஸி. ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி நெகட்டிவ் அண்ட் மல்டிப்ளை நெகட்டிவ் வந்து பாசிட்டிவ் வரும். ஸோ நீங்கள் உடனே பாசிட்டிவ் போட்டுட்டு 6 × 3 இப்படி போடணும். ஓகே, ஸோ உங்கள் ஆன்சர் வந்து பாசிட்டிவ் 18. ஓகே, ஸோ நீங்கள் ஜஸ்ட் 18 போடலாம், பாசிட்டிவ் போட வேண்டாம். ஓகே, திஸ் ஒன் நெகட்டிவ் மல்டிப்ளை பாசிட்டிவ் நம்பர், ஆன்சர் வந்து நெகட்டிவ். ஓகே, 7 × 2 -14, இதுதான் உங்கள் ஆன்சர். இது வந்து பாசிட்டிவ் மல்டிப்ளை நெகட்டிவ் நம்பர், ஸோ உங்கள் ஆன்சர் வந்து நெகட்டிவ். 4 × 8 -32. இது வந்து நெகட்டிவ் நம்பர் டிவைட் பை நெகட்டிவ் நம்பர். ஸோ நெகட்டிவ் அண்ட் நெகட்டிவ் நம்பர் வந்து உங்களுக்கு பாசிட்டிவ் கிடைக்கும். 18 டிவைட் பை 6 யூ கெட் பாசிட்டிவ் 3, பட் நீங்கள் 3 எழுதினா போதும், பாசிட்டிவ் எழுத வேண்டாம். ஓகே, இது வந்து பாசிட்டிவ் நம்பர் டிவைட் பை நெகட்டிவ் நம்பர், ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு நெகட்டிவ் தான் கிடைக்கும். 15 டிவைட் பை 5 -3. இது வந்து -20 டிவைட் 4, ஸோ உங்களுக்கு நெகட்டிவ் நம்பர் கிடைக்கும். 20 டிவைட் பை 4 உங்களுக்கு -5 கிடைக்கும். ஓகே, ஸோ நீங்கள் இப்படி தான் செய்யணும். வந்து அந்த ஆப்ரேஷனோட ஆன்சரை போட்டுட்டு பிறகு நார்மலாக டிவைட் அண்ட் மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, ஸோ இது வந்து லாஸ் ஆஃப் arithmetic operations. ஓகே, ஸோ நம்மளுக்கு கம்யூட்டேட்டிவ் லா இருக்குது, டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா இருக்குது, அசோசியேட்டிவ் லா இருக்குது, ஐடென்டிட்டி லா இருக்குது. ஓகே, ஸோ பாசிம் லைவில் படிச்சிங்கனாக்கா
hukum kalis tukar tertib, hukum kalis agihan, hukum kalis sekutuan, hukum identity. ஓகே, ஸோ இதனால் வந்து ஓரளவுக்கு நீங்கள் மெமரைஸ் பண்ணணும். ஓகே, இது இந்த ஹுக்கும் கலிஸ் tukar tertibல என்ன சொல்கிறாங்கனாக்கா a plus b equivalent to b plus a multiply b equivalent to b multiply a. ஓகே, இது ஆக்சுவலி வெரி சிம்பிள். இதில் என்ன சொல்கிறாங்கனாக்கா ஒரு எக்ஸாம்பிள்னாக்கா இப்படி 5 plus 2 equivalent to 2 plus 5. இதுதான் முதல் இதில் சொல்கிறாங்க. செகண்டில் என்ன சொல்கிறாங்கனாக்கா உதாரணத்துக்கு 5 multiply 2 equivalent to 2 multiply 5. ஸோ இதுதான் ஹுக்கும் கலிஸ் tukar tertib. ஸோ நீங்கள் அந்த பொசிஷனை மாற்றுறீங்க, அவ்வளோதான். பட் ஸ்டில் அந்த ஆன்சர் இஸ் த சேம். ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட். நம்ம பேர் பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இந்த மாதிரி சொந்தமாக நீங்கள் உங்கள் நம்பர் ஏதாவது போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் என்ன சொல்கிறாங்கன்னு. ஓகே, செகண்ட் வந்து ஹுக்கும் கலிஸ் sekutuan. ஓகே, a plus b, ஓகே, in bracket plus c equivalent to a plus in bracket b plus c. ஓகே, மல்டிப்ளை அதுதான். ஸோ இது வெரி ஈஸி. இதில் என்ன சொல்கிறாங்கனாக்கா ஓகே உதாரணத்துக்கு 1 plus 2 bracketல plus 3 is equivalent to 1 plus 2 plus 3. ஓகே, ஸோ இந்த ப்ராக்கெட்டை நீங்கள் முன்னுக்கு போட்டாலும் சரி பின்னால் போட்டாலும் சரி the answer will be the same. அதுதான் அவங்க சொல்கிறாங்க. சேம் லைக் திஸ் 1 multiply 2 multiply 3 equivalent to 1 multiply 2 multiply 3. ஓகே, ஸோ நீங்கள் இந்த ஃபர்ஸ்ட் இது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து 3 plus 3 equivalent to 6 கிடைக்கும். ஓகே, இது பார்த்தீங்கன்னாக்கா 1 plus 5 equivalent to 6 கிடைக்கும். இட்ஸ் த சேம் திங், த ஆன்சர் இஸ் ஸ்டில் த சேம். இது வந்து 1 multiply 2 multiply 3 you will get, நீங்கள் ப்ராக்கெட் தான் முதல் செய்யணும். ஸோ you will get 2 multiply 3 you will get 6. ஸோ இது வந்து ப்ராக்கெட் நீங்கள் செய்யும்போது you will get 1 multiply 6 and you still get 6. ஸோ the answer is the same. ப்ராக்கெட் வேறு வேறு இடத்துல போட்டாலும் the answer is still the same. ஓகே, நம்ம இது முதல் செஞ்சாலும் சரி இல்லை இந்த பின்னாடி உள்ளது முதல் செஞ்சாலும் சரி you still get the same answer. அதுதான் ஹுக்கும் கலிஸ் sekutuan. ஓகே, ஹுக்கும் கலிஸ் agihan. ஓகே, இது வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா. ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா a multiply b plus c equivalent to a multiply b plus a multiply c. ஸோ இது சேம் தான் ஆக்சுவலி. இது வந்து ப்ளஸ், இது வந்து மைனஸ். ஓகே, இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்கணுன்னா இப்படி கொடுக்கலாம். லெட்ஸ் சே 3 multiply 5 plus 2. Okay, this one you can say it is equivalent to 3 multiply 5 plus 3 multiply 2. ஆக்சுவலி இங்கே என்ன நடக்குதுனாக்கா இந்த மல்டிப்ளையை வந்து நம்ம வந்து ஒன்று ஒன்றா செய்கிறோம். ஓகே, so 3 multiply in bracket 5 plus 2 equivalent to 3 multiply 5, the first one. The second one வந்து plus 3 multiply 2. மைனஸ்க்கும் அதே தான், the same thing. ஓகே, ஸோ இது வந்து போக போக நீங்கள் கொஸ்டின்லாம் செய்யும்போது உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். இந்த சாப்டரில் நிறைய வாட்டி இது நீங்கள் பார்ப்பீங்க. ஓகே, ஸோ இது வந்து ஹுக்கும் ஐடென்டிட்டி. ஓகே, ஸோ a plus 0, any number plus 0 நம்மளுக்கு வந்து அதே நம்பர் தான் கிடைக்கும். ஓகே, any number multiply 0 நம்மளுக்கு வந்து 0 கிடைக்கும். any number multiply 1 நம்மளுக்கு அதே நம்பர் மறுபடி கிடைக்கும். any number plus the negative of the same number you get 0, and then any number multiply 1 over the number you get 1. ஓகே, ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்கணுன்னா 8 plus 0 உங்களுக்கு 8 கிடைக்கும். ஓகே, the first one. Second one 8 multiply 0 you get 0. Okay, so that's the second one. Third one 8 multiply 1 you get 8. Okay, and then the fourth one 8 plus negative 8 plus minus வந்து மைனஸ் தான் நம்ம படித்தோம். ஸோ 8 minus 8 வந்து 0 கிடைக்கும். அதுதான் அந்த fourth one. And finally the last one 8 multiply 1 over 8. You can cut the 8, 8 8 வெட்டிடுங்க. ஸோ உங்களுக்கு 1 கிடைக்கும். அதுதான் அந்த லாஸ்ட் ஐடென்டிட்டி லா. ஓகே, ஸோ இதுதான் சம்மரி ஆஃப் த லாஸ். அண்ட் பிறகு நம்ம இந்த சாப்டரில் போகும்போது இன்னொன்று அந்த சம்மரிஸ்லாம் நம்ம இந்த லாஸ்லாம் நம்ம பார்ப்போம். Okay, how do you perform computations efficiently using laws of arithmetic operations? Okay,
ஸோ இது நம்ம பார்ப்போம். ஸோ முதல் பார்த்த லாஸை வச்சு நம்ம வந்து இந்த கணக்கை வந்து கொஞ்சம் ஈஸியாக செய்யணும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா 59 + 37 + 23 வந்து உங்களுக்கு செய்யறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அவங்க சொல்லியிருக்காங்க நம்ம வந்து லாஸ் ஆஃப் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேயா? ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து எப்படி இந்த லாஸை பார்த்து இதை ஈஸியாக செய்யணும்னு பார்க்கணும். ஓகே, நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே நான் ப்ராக்கெட் போட்டேன்னாக்கா நம்ம இது மட்டும் செய்வோம். ஓகே, இது வந்து 37 + 23. ஸோ 59 ப்ளஸ் இங்கே நம்ம ப்ராக்கெட் போடுறோம் 37 + 23. ஓகேயா? இங்கே ப்ராக்கெட் போடுறோம்னா ஏன்னா இந்த பதில் வந்து ரொம்ப சீக்கிரம் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 59 கூட்டு 60. இது வந்து 60 நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் 59 + 37 செஞ்சீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஓகே, ஸோ 59 + 60. ஓகே, அண்ட் வெரி ஈஸிலி ஓகே இது உங்களுக்கு தெரியும் 119. இதுதான் அதோட ஆன்சர். ஸோ நீங்கள் வந்து இந்த ஹுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம முதல்ல பார்த்தோம் இல்லையா, அது இது எனக்கு kedua hukum kalis seketuan. இந்த ப்ராக்கெட்டை டிஃப்ரெண்டான இடத்துல போட்டு நீங்கள் செஞ்சிங்கனாக்கா உங்களுக்கு இந்த ஆன்சர் வந்து கொஞ்சம் சீக்கிரம் அடிச்சிடும். ஓகே, ஸோ இது 2 × 27 × 5 அஃப்கோர்ஸ் செய்ய முடியும். பட் அவங்க சொல்லியிருக்காங்க லா பாய்க்கு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ நம்ம என்ன செய்யலாம்னாக்கா இந்த 5 வந்து இங்கே போட்டுட்டு இந்த 27 நம்ம வந்து இங்கே போட போகிறோம். ஓகே, 2 × 5 × 27. ஸோ இப்படி செய்யும்போது முதல் நம்ம இதை செய்வோம் 10 × 27. ஸோ 270. ஆன்சர் நமக்கு ஈஸியாக கிடச்சிடும். ஏன்னா 2 × 5 வந்து 10, 10 × 27 வந்து 270. ஓகே, ஸோ நம்ம பார்த்த லா வந்து ஆக்சுவலி ஹுக்கும் காலிஸ்டுக்கு அடுத்தது A × B வந்து நம்ம வந்து B × Aன்னு வச்சுருக்கோம். ஓகே, இப்போ வந்து இது பொசிஷன் மாற்றுறதுனால நம்மளுக்கு இந்த மாதிரி கிடச்சிச்சு. ஸோ ஈஸியர் டு டூ, அதனால தான் அவங்க போட்டிருக்காங்க எஃபிஷியன்ட்லி. ஓகே, ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம என்ன செய்யலாம்னாக்கா இப்படி செய்யலாம் 6 × ஓகே 2040 வந்து 2000 + 40 தனியாக போட்டுடலாம். தனியாக போட்டுட்டு முதல் நம்ம படித்தோம்ல அதே மாதிரி ஒன்று ஒன்றா மல்டிப்ளை பண்ணணும். 6 × 2000 வந்து 12,000. 6 × 40 வந்து 240. ஸோ இது வந்து 12 to 40. இதுதான் வந்து அவங்க ஆன்சர். ஸோ நம்ம இப்படி பிரித்தனால நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்குது செய்யறதுக்கு. ஓகே, என்ன ஹுக்கம் படிச்சிருக்கோம்? இந்த ஹுக்கம் கலேஸ் அகிஹன். ஓகே, ஸோ நம்ம அந்த 2040 வந்து நம்ம வந்து தனித்தனியாக பிரிச்சுருக்கோம். இப்படி செஞ்சு அப்புறம் ஆட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி செய்யும்போது அந்த கால்குலேஷன் வந்து ஈஸியாக இருக்கும். ஆன்சர் கொஞ்சம் சுலபமாக கிடச்சிடும். ஓகே, நீங்கள் இது எப்போல்லாம் செய்யணுன்னாக்கா அவங்க லாஸ் ஆஃப் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் பாய்க்க சொன்னால் மட்டும் நம்ம வந்து இதை பாய்க்கணும். ஓகே, கடைசியாக வந்து ஒரு ப்ராப்ளம் சால்விங் கொஸ்டின். Suhu di sebuah bandar ialah -12 pada bulan Oktober. Pada bulan November, suhu di bandar tersebut jatuh sebanyak 1/4 dari suhu pada bulan Oktober. Jika diberi suhu pada bulan Disember adalah -11 darjah Celsius, hitung perubahan suhu yang berlaku di antara bulan November dan Disember. Okay, so Oktober dah வந்து -12 degree Celsius. November lah வந்து suhu jatuh sebanyak 1/4 dari suhu bulan Oktober. Okay, November lah வந்து 1/4 daripada Oktober. So 1/4 daripada -12 degree Celsius வந்து -3 degree Celsius. Okay, அப்படின்னாக்கா ஏற்கனவே வந்து -12 degree Celsius. அப்புறம் இன்னும் it became suhu turun. Okay, jatuh sebanyak 1/4. So 1/4 வந்து இது. So -12 degree Celsius அப்புறம் turun 1/4. Okay, iaitu sebanyak 3 darjah Celsius. Novemberல வந்து temperature வந்து -15 degree Celsius. Okay, diberi suhu pada bulan Disember adalah -11 darjah Celsius. Okay, so Disemberல வந்து -11 degree Celsius. Hitung perubahan suhu yang berlaku di antara bulan November dan Disember. Okay, so Novemberலயும் Decemberலயும் வித்தியாசம் எவ்வளோன்னு கேட்குறாங்க. Okay, so -15லேருந்து -11 degree Celsius. Okay,
ஸோ போயிருக்குனாக்கா டெம்பரேச்சர் ஆக்சுவலி ஏறி இருக்குது. ஓகே, ஏன்னா இப்போது லெட்ஸே இது வந்து 0னா இது வந்து -11, இது வந்து -15. ஸோ நவம்பரில் வந்து இங்கே இருந்திருக்கு, நவம்பரில். டிசம்பரில் வந்து -11க்கு வந்திருக்கு. ஸோ டெம்பரேச்சர் வந்து +4 because going towards the right, isn't it? So from here to here is actually +4. So jawapan dia adalah suhu meningkat sebanyak 4 darjah Celsius. Okay, suhu meningkat sebanyak 4 darjah Celsius antara bulan November dan Disember. Okay, so that's all on 1.2. Thank you.